ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம சரவணன் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. தங்கமயில் மாதிரியான ஒரு நல்ல பொண்ணை விட்டுட்டு இந்த அஞ்சலிக்கு இது மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்கறது கொஞ்சம் கூட நியாயமான ஒரு விஷயமாவே இல்லை. அஞ்சலியை கோவிலில் வழக்கம் போல் சந்திக்கிற சரவணன் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு அஞ்சலி, கண்டிப்பாக சத்தியமாக நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கிட்ட சரவணன் சொல்ல, அதுக்கு அஞ்சலி என்ன சொல்கிறாங்க, இல்லை சரவணன், அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைய காரணமாக காட்டி அவங்க கூட உங்களை சேர்ந்து வாழ சொல்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ எங்கள் இடத்துல நீங்கள் எப்படி தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்டாலையும் கூட, இல்லை அந்த குழந்தைய நான் எடுத்துக்குவேன், ஆனால் தங்கமயிலோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், தங்கமயில் எனக்கு தேவையில்லை, தங்கமயிலோட குழந்தை மட்டும் எனக்கு வேணுன்றது கண்டிப்பாக ஒரு நியாயமான ஒரு பேச்சே இல்லை. தங்கமயில் இல்லாமல் எப்படி தங்கமயிலோட குழந்தை வரும்? சரவணன், நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தங்கமயிலை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கோமதி, மீனா, அந்த வீட்டோட மருமக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம தங்கமயிலோட வீட்டுக்கு வராங்க. இவங்க இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம தங்கமயில் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்கன்றதை விட அதை ஒரு படி மேலே போய் அவங்க கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயிலோட முகத்தில் சந்தோஷமே இல்லை. அதுக்கு மாறா அவங்க கோபத்தை தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட பேசாமல் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கோமதி, என்ன தங்கமயில எதுவுமே பேச மாட்டேன்ற, உங்கள் அத்தை நான் வந்திருக்கிறேன், ஆனால் நீ வாங்க அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிற, என் வீட்டோட மூத்த வாரிசை நீ சுமந்துட்டு இருக்க, என் வீட்டோட குலவிளக்க சுமந்துட்டு இருக்க, உன்னை போய் நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டோமே, தங்கமயில என்னை மன்னிச்சிருமா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்க, நீங்கள் தப்பு பண்ணீங்க ஓகே, ஆனால் அவங்க பையன் பேசுனது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த குழந்தை அவரோட குழந்தை இல்லைன்னு அவர் சொல்லும் போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதை யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் கேட்க, ஆமாம் அது தப்பு தான், அவன் பண்ணது தப்பு தான், அவனை நான் அடி கூட அடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி அவன் பேச மாட்டான், அவன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரவணன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் தங்கமயில், இதுக்கப்புறம் உன்னையும் உன்னுடைய குழந்தையும் நாங்கள் இப்படியே விட்டுட மாட்டோம், கண்டிப்பாக நீ என் வீட்டுக்கு வருவே, என்னோட மூத்த மருமகளா, இந்த வீட்டோட மூத்த வாரிசா உன்னுடைய பையனை உன்னுடைய குழந்தைய பெத்தெடுப்ப, நான் பண்ணது தப்பு தான், எங்கள் குடும்பத்தையும் மன்னிச்சிரு தங்கமயில அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என் பையன் பண்ணது மிகப்பெரிய தவறு, அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவனுக்கு நான் சரியான தண்டனை கொடுப்பேன், அதுக்காக வேண்டி உன்னையும் உன்னுடைய குழந்தையும் இதே மாதிரி இப்படியே அனாதையாக விட்டுட மாட்டோம், நீ எங்கள் வீட்டு மருமக, இது எங்களுடைய குழந்தை, எங்களுடைய வாரிசு அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி தங்கமயில்கிட்ட சொல்ல, ஆனால் தங்கமயிலோ இந்த செய்தியை கேட்டு அவங்களோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. இப்போ ஒரு பக்கம் நம்ம சரவணன் அங்கே அஞ்சலி கிட்ட, இல்லை அந்த குழந்தை மட்டும் எனக்கு வேணும், ஆனால் தங்கமயில் வேண்டாம், அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்த்துக்குவேன், ஆனால் அதே சமயம் உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன் அப்படின்ற போது நம்ம சரவணனுக்கு இதெல்லாம் பைத்தியங்க இதை முடிச்சிருக்கா, ஏதோ இதுக்கு இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அப்படியே நம்ம தங்கமயிலோட குழந்தைய இவங்க எடுத்து வளர்த்தாலையும் கூட அந்த அஞ்சலி இந்த குழந்தைய பாரபட்சமாக தானே பார்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கமயில் எப்படி சரவணனுக்கு அந்த குழந்தையை கொடுக்க முன் வருவாங்க, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம தங்கமயிலோட நிலை சரியான ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. அவங்களோட கோவம் ஒரு நியாயமான ஒரு கோவம். இந்த சரவணன்லாம் நம்ம தங்கமயிலோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நம்ம தங்கமயில் அவங்க கோவத்தை குறைச்சிக்குவாங்க சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.